ஒரு நபரோடு இல்லை ஒரு நபரோட நண்பர்களோடு குடும்பத்தாரோடு அவரோட டீமோடு ஒரு காலத்தில் வந்து சில பேர் பழகுறாங்க, நண்பர்களாக இருக்காங்க, கூட்டாக சேர்ந்து ஒரு வேலையை ஒன்று பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம யூடியூப்பை எடுத்துக்குவோமே. ஸோ ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து யூடியூப்பில் போடுறாங்க வீடியோக்கள். அதில் 5 பேர் வந்து 5 இருந்தவர்கள் அந்த ஒருத்தரை விட்டு விலை போட்டு மீதி 4 பேர் பிரிஞ்சிட்டாங்க. சிறிது காலத்துக்கு அப்புறம் 4 பேர் வந்து அந்த ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. அவரோட செயற்பாடு பிடிக்கல, மக்களை ஏமாத்துறாரு, ஊரை ஏமாத்துறாரு, மக்களை ஏமாத்துறதே நோக்கமாக வச்சிருக்கிறாரு, பெண்களிடம் தப்பா பார்க்குறாரு, அக்கான்னு சொல்லி அம்மான்னு சொல்லி கேவலமாக பழகுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, மறைமுகமாக சொல்கிறாங்க. அவங்களுடைய எப்படியாவது மக்களை காப்பாற்றிடணும், அக்கா மாற அம்மா மாற இப்படியான ஒரு கேவலமான பிரவீட்டை இருந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு போட்டு வீடியோக்கள் போடுறாங்க. அதை எதிர்த்து சில பேர் வந்து இல்லை அவங்க அப்படி இல்லைப்பா, அவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு வந்து அவங்க வந்து இவங்க போட்ட வீடியோ போடுறாங்க. அப்படி இவங்க நல்லவங்க, இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் அப்படி இல்லைன்னு குரல் கொடுத்தவங்களே இவங்களை பற்றி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முதல் இவங்களை பற்றி யார் குறை சொன்னார்களோ அவங்க என்னத்தை சொன்னாங்களோ அதைத்தான் திரும்ப சொல்றாங்க. அப்படின்னா யார் மேல பிள்ளை? ஒருத்தனை பத்தி எல்லாருமே குறை சொல்றாங்க, ஒருத்தனோட பழகி போட்டு பிரிஞ்சிட்டு இவன் இப்படிப்பட்டவன் அதான் நாங்கள் விலகிட்டோம் அப்படின்றாங்க. அந்த டைம் அவனுக்கு குரல் கொடுக்க வந்தவங்களும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதே தான் சொல்றாங்க, இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னைக்குள்ள உண்மையிலேயே அவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தானே காரணம். சரியா? ஸோ முக்கியமாக இப்படியான விடயங்களை பண்ணுறவர்கள் உதவி யூடியூபர்ஸ், ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அப்படின்றவங்க. இவங்க வந்து காசு உழைப்பதற்காகவே ஏழைகளை ஒரு ஒரு உபகரணமாக பயன்படுத்துறவங்க. அதுலேயும் வயதானவர்கள், அப்போதான் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றது. பிள்ளைகள் விட்டுட்டு போனவர்கள், ஆதரவின்றி இருப்பவர்கள், அப்படியான நபர்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 31 நாள் 30 நாள் வீடியோ போடுறது கண்டென்ட் வேணும். அப்போ இப்படியான நபர்களை வச்சு என்னவும் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது 1. 2, மதம் மாற்றப்படக்கூடியவர்கள். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து காசு ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா முக்கியமான நோக்கமே மதம் மாற்றதா இருக்கும். அப்போ ஈஸியாக இப்படியான நபர்களை மதம் மாற்றிடலாம் அப்படி என்பது. அடுத்தது படிக்க வசதி இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள். இவங்களை வந்து தேர்வு செய்வது என்னன்னா, வீடு கட்டுறது வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் எடுக்கும். அப்போ ஒவ்வொரு நாளுமே கண்டென்ட் கிடைக்கும். வீடியோ கண்டென்ட் இல்லாட்டா அந்த காணொலி எடுத்து போட்டுடலாம். அடுத்தது குழந்தைகள். அப்போ தாய் தகப்பன்கிட்ட வந்து காசு இல்லைன்னா அடுத்தவன் ஃப்ரீயாக தரேன்னா வேணாம்னா சொல்லுவாங்க. அப்படியான இதுக்கே வந்து இந்த டார்கெட் வந்து நடக்கும். அப்போ இது வந்து எல்லாமே இவங்க காசு உழைப்பதற்காக 1. 2, இவங்களுக்கு காசு கொடுப்பவங்க அவங்கள மதம் மாற்றணும் அப்படி என்பது. இதை தாண்டி அந்த உதவி செய்கிறவங்க, ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க தங்களோட குடும்பத்தையே எங்கேயோ பெருக்கிடுவாங்க, எல்லாரையும் கோடீஸ்வரன் ஆக்கிடுவாங்க. ஏழைகளை வச்சு யூடியூப்ல மாதம் குறைந்தது 25 லட்சம், அதிகம் 45 to 50 லட்சம் அவங்களுடைய சம்பளம். இரவு 10 மணிக்கு ஒரு வீடியோ போட்டு காலையில் ஒரு 8 மணிக்குள்ள 10,000 வியூ வந்து ஈஸியாக வந்துடும். எல்லாமே யூரோ ஃபுல்லாக, அமெரிக்கா கனடா ஃபுல்லாக. அப்போ ஒரு வீடியோ 1 மணிக்கான வீடியோக்கே $800 $700 வந்துடும். ஸோ இது இவங்களுடைய யூடியூப் சோஷியல் வருமானம். இதை தாண்டி வேற டிக்டாக், ஃபேஸ்புக் அப்படின்னு அதுலையும் உழைக்கிறாங்க. அடுத்தது இந்த ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்னு போட்டு ஏழைகளோட மூஞ்சைகளை வச்சு வீடியோ போடக்குள்ள கிடைக்கிற வெளிநாட்டு உறவுகள். அப்ப அந்த வெளிநாட்டு உறவுகளை வச்சு அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அவங்களுக்கான பிசினஸை பெருக்கிறது, அவங்களையும் யூடியூபர்ஸ் ஆக்குறது. இவங்க ஒரு ஏழைகளோட வீடியோ எடுத்து போட்டு அந்த ஏழையை தங்களுடைய சகோதரங்களுக்கு, மாமன் மச்சான் உறவினர்களுக்கு அனுப்புறது. நீங்களும் பாவீங்க, அவங்களும் வீடியோ எடுத்து போட்டு அவங்களும் உழைக்கிறது. இது 1. இன்னொன்று, அந்த வெளிநாட்டு உறவுகளுக்கு பலகாரம் சுட்டு வியாபாரம் பண்ணுவது. உள்நாட்டில் 500 ரூபான்னா இவங்க சுட்டு கொடுப்பாங்க 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு. அடுத்தது ஆடை தச்சு கொடுப்பது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுக்கிறது. வெளிநாட்டில் யாராவது வீடு கட்டுறாங்கன்னா என்னுடைய மச்சான் பண்ணுவாரே, என்னுடைய அண்ணா பண்ணுவாரே, அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு வந்து எடுக்கிறது. அடுத்தது வந்து வெளிநாட்டிலேருந்து யாராவது வர்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஏற்றுறோம் வறக்கிறோம் அப்படின்றது. ஒருத்தன் 50,000 ரூபா உள்நாட்டில் இருக்கிறவன் எடுக்கிறான் அப்படின்னா இங்கே வந்து 1.5 லட்சம் ரூபா ஓசி சாப்பாடு, ஓசி இடம் அப்படின்னு கூத்தடிக்கிறது. ஒரு 3 பேர் 4 பேர் ஏற்றுறதுக்கு கூட்டா வந்து போகிறது. ஏன்னா அவன் தான் பெட்ரோலுக்கு காசு கொடுப்பான், சாப்பாடு கொடுப்பான் அப்படின்னு கூத்தடிக்கிறது. இதை தாண்டி வெளிநாட்டு ஸ்பான்சர்ஷிப் ஈஸியாக வந்து கிடைச்சிடும்.
இதுகளை தாண்டி பிறந்த நாள் அது வரைக்குள்ள கிஃப்டா குவிகிறது. ஆனா இப்படி இவனுங்களை இந்த வெளிநாட்டில் அம்மா அப்பா அக்கா அண்ணான்னு தான் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் வந்து எல்லா மொழியிலையும் இருக்கிறவங்க ஐஸ் பண்ணுவாங்க, வளைச்சி வைப்பாங்க. அப்ப இப்படி தர்றாங்களே என்று போட்டு அதுல அதையும் விட்டு வைக்கிறது. சில நாடகங்கள் போடுறது எப்படின்னா, எனக்கு என்ன ஆச்சு, என்னுடைய கண் போச்சு, கண் எல்லாருக்கும் உதவிட நான் பார்வையற்று போனேன், என்னுடைய அப்பாவை காப்பாற்றுங்கள், காலில் விழுகிறேன், மருத்துவமனைக்கு போக காரணம் என்ன அப்படின்னு. ஏன்னா அங்கிருந்து அனுப்புவாங்களே காசு. தம்பி உன்னோட அக்காவுக்கு என்ன ஆச்சு, அண்ணனோட பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு, மருத்துவமனைக்கு போனாவா, அவன் காசு இருக்கா தம்பி, இந்த நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு. அடுத்தது வெளிநாட்டு பொருட்கள் அப்படின்ற மாதிரி கிஃப்ட். கேடி கெட்ட பொழப்படா இது, சரிங்களா? நிறைய இப்ப இந்த விடயங்களை பேச காரணம் என்னன்னா, இதை தாண்டி கேவலமான விடயங்கள் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் என்றவங்க பண்ணியிருக்காங்க. அதுலயும் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு சகோதரி அவர்கள், லண்டன்ல இருக்கிற ஒரு அம்மா அவர்கள், இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் பத்தி யார் தப்பா சொன்னாலும், உலகத்தில் இருக்க ஹெல்பிங் யூடியூபர்ஸ் பத்தி யார் தப்பா சொன்னாலும் இந்த அம்மா சண்டைக்கு போயிடுவாங்க, சரிங்களா? நமக்கும் வந்து கமெண்ட் போட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க சில காட்சிகளை பார்த்திருக்காங்க. கனடால இருக்கிற ஒரு சகோதரி கிட்ட ஒரு பிரபலமான ஹெல்பிங் யூடியூபர்ஸ் பேசின வார்த்தைகள் நீங்க வந்து அந்த ட்ரெஸ் போட மாட்டீங்களா, இதை போட மாட்டீங்களா, என்னுடைய வருமானத்தை பார்த்தீங்களா, அப்படியான அந்த சட்டங்களை பார்த்துருக்காங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் அதையும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இவன் எவ்வளவு பெரிய கேடு கட்டவன். இதை தாண்டி இன்னொரு சகோதரி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுட்டு தான் நிற்பானுங்க. வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகள் மேக்கப் போடுறத விட இவனுங்க மேக்கப் போட்டு தான் நிற்பானுங்க. அதாவது ஒரு இதொன்று இருக்கு, இந்த வெளிநாடுகளில் இதொன்று இருக்குது. வெளிநாட்டில் இப்போ எல்லா இடமும் இருக்குது, என்ன அப்படின்னா, இந்த வயதான பணக்காரர்களுக்கு வந்து இளைய பெண்கள் மீது இதொன்று இருக்கும். அப்போ அந்த இளைய பெண்களோட படிப்புக்கு, அவங்களுக்கு தேவைப்பட்ட கிஃப்ட்டுக்கு இவங்க வந்து காசை கொடுப்பாங்க. அப்போ அந்த பெண்கள் இவங்க கிட்ட காலில் பேசுவாங்க, சில வேளை டேட்டிங் போவாங்க. இப்படி நடக்கும். எப்படி வயசான ஆண்களுக்கு இப்படி இளைய பெண்கள் இப்படியோ, அதே போல வயசான பெண்களுக்கும் இப்படி இளைய ஆண்கள் மீது இப்படியான இதழ் இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி இளைய ஆண்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, ஐபோன் கொடுக்கறது, பர்த்டே கொண்டாடுறது, காசு கொடுக்கறது, அப்போ வீடியோ காலில் அப்படி இப்படின்ற பண்றது, சில வேளை வேற நாடுகளுக்கும் கூட்டிட்டு போறது. இப்படியான விடயங்கள் நடந்திருக்கு. இந்த விடயங்களும் இப்ப லீக் ஆகி இருக்குது. ஒரு லண்டன்ல இருக்கிற ஒரு அக்காவோட ஒருத்தங்க தங்கச்சி, அவங்க வந்து இப்படி ஒரு பிரபல ஹெல்பிங் யூடியூபர்ஸோட வேற சில நாட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப இதெல்லாமே இப்ப பயங்கரமா லீக் ஆயிருக்கு. ஹெல்பிங் யூடியூபர்ஸை வந்து பெரிய அவங்களோட வீடியோக்களை மேக்கப் போட காரணம், அதாவது ஒரு 4-5 பேர் 3 பேர் இருப்பானுங்க, 5-6 பேர் இருப்பானுங்க, எல்லாமே மேக்கப் தான் போட்டு இருப்பானுங்க. இந்த வயசுக்கு வந்த பிள்ளைகள் தோத்து போயிடும். இவனுங்க போடுவானுங்க. அதில் ஒருத்தன் ஜட்டி தெரிகிற மாதிரி போட்டிருப்பான், இன்னொருத்தன் குளிச்சு போட்டு வறுமையோட இருக்கிற மாதிரி இருப்பான். அப்படியான இதுகள். அது காரணம் என்னன்னா, இப்படி மயக்கிறதுக்கு. இந்த பொழப்புக்கு ஃபர்ஸ்ட் ஏழைகளோட கண்ணீரை வச்சு, அவங்களோட கஷ்டத்தை வச்சு நீ வந்து உழைக்கிறதே தப்புடா. அதுவும் கடவுளோட பேரை சொல்லி போட்டு, இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் கடவுளோட பேரை சொல்றது. கடவுள் தான்டா சொல்லியிருக்காரு, நீ பண்ற உதவி எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும், நீ உலகத்துக்கு காட்ட தேவையில்லைன்னு. வழக்கை செய்வது இடத்துக்கு தெரியாம பண்ணுதான்டா கடவுள் சொன்னாரு. இவனுங்க என்னடான்னா அந்த ஏழைகளை அழுகிறத வச்சு, கைகால் இல்லாதவங்களை வச்சு, இப்படி ஆடைகளும் உள்ளாடைகளும் போடுறதை விட்டுட்டு இப்படியான இதுவும் பண்றீங்களா? இப்பதான் நிறைய விடயங்கள் வெளியில வருது. அசிங்கத்தின் உச்சம். சும்மாலாம் கிஃப்ட் வருமா? இந்த விடயம் தெரியலன்னா இப்ப சர்ச் பண்ணி பாருங்க, அது வேற பேர் இருக்கு. வயதானவர்கள் இளைய பெண்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கிறது, இளைய பெண்கள் இந்த வயதானவர்களை டார்கெட் பண்ணுவது, அதே போல வயதான பெண்கள் இந்த இளைய ஆண்களை டார்கெட் பண்றது, இளைய ஆண்கள் வயதான பெண்களை டார்கெட் பண்றதுக்கு வேற பேர் இருக்கு. எஸ்ல தொடங்கும், சுகர் அப்படின்னு தொடங்கும், சரிங்களா? அதைத்தான் உலகத்தில் இருக்கிற பல பிரபலமான ஹெல்பிங் யூடியூபர்ஸ் குடும்பமா பண்ணி கொண்டிருக்கானுங்க. இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை கடவுள் எங்களுக்கு தரல அப்படின்னு நினைக்கக்குள்ள, இல்லை இப்படி ஒரு எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நொடி கூட வராது. அப்படி கடவுள் எங்களை படைக்கல அப்படின்னு நினைக்கக்குள்ள பெரிய சந்தோஷம்.